அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாணவ செல்வங்களுக்கு என்னை உரையாற்ற இங்க அழைத்திருப்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கிறது, இன்னொன்று ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறது. இந்த மாணவர்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேட்கும் போது, மாணவர்களுடைய தொல்காப்பியனர் சொல்லியிருக்கிறாரு, மாணவர்களை 3 வகையா பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதாவது தலைமாணாக்கன், இடைமாணாக்கன், கடைமாணாக்கன். மனிதர்களையுமே இந்த 3 வகையில் நம்ம பிரிக்கலாம். மாணவர்களையும் அப்படித்தான், எக்ஸலண்ட், நார்மல், பிலோ நார்மல். ஏன் இந்த மாறுபாடு, இந்த வேறுபாடு மாணவர் செல்வங்களிலேயே? இல்ல மாணவர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தானே, ஒரே இனம் தானே, ஏன் இந்த மாணவர்கள் அப்படிங்கிற இந்த இனத்துல ஏன் இந்த வேறுபாடு? அப்படிங்கும் போது அவர்களுடைய நினைப்புல இருக்குது இந்த வேறுபாடு. அப்ப அவங்க நினைப்புல இருக்குது என்ன இருக்குது? வெற்றி தோல்வி எல்லாமே உன்னை பத்திய என்ன நினைப்பு உனக்குள்ள இருக்கு? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப உன்னை பத்திய நினைப்பு உனக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது, இது எதை பொறுத்து மாணவனுடைய நினைப்பு அங்க அமைகிறது என்றால், உளவியலாளர்களுடைய கருத்துப்படி அங்கே வளர்ந்து வருகின்ற சூழலினால் அவர்களுடைய அந்த ப்ளூ பிரிண்ட், அதான் ஆட்டிடியூட் சொல்றது, அந்த மனநிலை, மனப்பாங்கு என்று சொல்றது. அந்த மனப்பாங்கு என்பது மாணவர்களுடைய மனதில எப்படி வடிவமைக்கப்படுகிறதோ அதை பொறுத்துதான் அவர்களுடைய நினைப்பு, அவருடைய எண்ணம் உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் நான் என்ன சொல்கிறேன், மாணவ செல்வங்களே, உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய நினைப்பை நீங்க மாத்துங்க. நினைப்பே குழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. அதுல சின்ன மாற்றம். கொடுக்கும்ங்கிறது நினைப்பே பொழப்ப கொடுக்கும், நினைப்பே பொழப்ப கெடுக்கும் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், நினைப்பு தான் பொழப்ப கொடுக்கும். நீங்க உங்களை எவ்வளவு உயர்வாக எண்ணுகிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்தும் நடக்கும். இதுக்கு ஒரு சின்ன நான் ஒரு கதை சொல்லணும்னா, ஒரு பலூன் வியாபாரி வண்ண வண்ண கலர்ஃபுல்லான பலூன்களை தினமும் வியாபாரம் பண்றது அவருடைய வேலை. அப்படி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த வியாபாரம் இன்னும் நல்லா செழிக்கணும், தழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீலியம் நிரப்பிய ஒரு பெரிய பலூன் ஒண்ண பறக்க விடுறது வழக்கம். இதை பார்த்துட்டு சின்ன சிறுவர்கள் எல்லாம் ஓடி வந்து நிறைய பலூனை வாங்குவாங்க. இது வழக்கமாக இருந்த ஒன்று. ஒரு நாள் திடீர்னு ஒரு பையன் வந்து அந்த பலூன் வியாபாரிய பிடிச்சு கேட்கிறான் ஒரு கேள்வி. என்ன கேட்கிறான்னா, கருப்பு கலர் சேர்ந்த அந்த கருப்பு கலர் பலூன் மட்டும் ஏன் இப்படி உயரமா பெருசா பறக்க முடியாது? ஏன் கருப்பு கலருக்கு மட்டும் அது முடியாது அப்படின்னு அவன் நினைப்பு. அப்படி ஏன்னா கருப்பு கலர்னா நம்ம ஒரு துக்க வீட்டுக்கு போகிற போது, ஒரு துக்கத்தை அனுசரிக்கும் போது கருப்பு, அது அமங்கலமான ஒரு கலரு அப்படிங்கிற நினைப்பு அந்த புள்ளையினுடைய நினைப்புல இருக்கு. அந்த அந்த பையன், அந்த மாணவன் கேட்கிறான், கருப்பு கலருக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரியான தடை இருக்கு, அந்த மாதிரியான ஒரு அந்த உயர்ந்து பறக்கக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, தம்பி, இந்த பலூன் உயர 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 பெருசா பறக்கிறதுக்கு காரணம் அதனுடைய வண்ணம் இல்ல, அதனுடைய கலர் அல்ல, அப்புறம் அது உள்ள இருக்கு பாரு வீரியமிக்க அந்த காத்து, அந்த ஏர், அதை பொறுத்துதான் அது உயர 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 பறக்கிறது இருக்கு அப்படின்னு சொன்னார். இததான் வள்ளுவர் சொல்லியிருக்கார், வெள்ளத்தை அடையது மலர்நீட்டம் மாந்தருக்குள் உள்ளத்தடைவது உயர்வு. அப்ப மாணவ செல்வங்களே, உங்களுக்கு நான் சொல்றது, உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய நினைப்பை பெருசா வைங்க, உயரமா வைங்க, பெருசா நினைங்க, பெருசா கேளுங்க. பெரிதினும் பெரிது கேள் என்பதை போன்று பெருசா கேளுங்க. ஏன் அதுல கஞ்சத்தனங்கிற? அப்ப அந்த நினைப்பு தான் உனக்கு பிழைப்பை, உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும். அதுதான் உண்மை. அதனால நம்ம எண்ணங்களை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? நீ எந்த இனத்துல, எந்த ஜாதியில, எங்க பிறந்திருக்கோ அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்கு, உன்னுடைய நினைப்பை பெருசா எடுத்து செல்வதற்கு ஒரே ஒரு ஆயுதம், ஒரே ஒரு கருவி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுதான் தம்பிகளே கல்வி. ஏன்னா உனக்கு என்னென்ன இருக்கலாம், உனக்கு வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், நகை இருக்கலாம், நட்டு இருக்கலாம், கார் இருக்கலாம், மாடி வீடு இருக்கலாம், என்னவோ இருக்கலாம். அதெல்லாம் உன்னோட வரப்போறது இல்லை. ஆனா 7 பிறப்புக்கும்
உன்னோட பயணிக்க போறது, உன் நிழலாக உன்னோடு தொடர போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நீ பெற்ற கல்வியினால் நீ உற்ற அந்த ஆற்றலும் அறிவும் திறனும் அத்தனையும் உன்னோட வரப்போகிறது. அப்படி என்றால் அப்ப மாணவ செல்வங்களே, குழந்தை செல்வங்களே, உங்களுக்கு இந்த எஜுகேஷன், இந்த கல்வி என்பது எவ்வளவு முக்கியங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். அதாவது உன்னை உயர்த்திக் கொள்வதற்கு, உன் எண்ணத்தை உயர்த்துவதற்கு, உன் மீது நம்பிக்கை வருவதற்கு, இதற்கு எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பது நீ கற்றுக்கொண்டிருக்கின்ற கல்வி. அந்த கல்வியை நீ எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறாய், எப்படி படிக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும் அப்படிங்கிற பர்பஸ், அந்த காரணம், அந்த நோக்கம் உனக்கு தெரிஞ்சாகணும். இப்ப நிறைய மாணவர்கள் ஏன் ஒரே மட்டமா எக்ஸலண்டா இருக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம கேட்டோமா இல்லையா? அந்த வேறுபாட்டுக்கெல்லாம் காரணம் இவன் ஏன் படிக்கணுங்கிற காரணம் தெரியாமல் ஏதோ அம்மா அப்பா கொண்டாந்து பள்ளிக்கூடத்துல விட்டாங்க, வேற வழி இல்ல படிச்சே ஆகணும் அப்படின்னு தான் இங்க 50% பேர் அப்படிதான் படிக்கிறான். அதனாலதான் இந்த வேறுபாடு, அதனாலதான் குளறுபடி. அப்ப இத முதல்ல நம்ம சரி பண்ணணும். முதல்ல மாணவர்களுக்கு நாம என்ன நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னா, ஆசிரியர் பெருமக்கள் என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு இந்த இடத்துல நான் பதிவு செய்யறது, முதல்ல மாணவர்களுக்கு நீங்க சுவாலஜியா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், கணக்கா இருக்கட்டும், அதெல்லாம் நடத்துறதுக்கு முன்னாடி முதல்ல நீ ஏன் படிக்கணும், எதுக்காக இந்த கணக்கு உனக்கு பிடிக்கணும், ஏன் நீ அறிவியலை படிக்கணும், இந்த காரண காரியத்தை முதல்ல எடுப்புல பள்ளிக்கூடம் தொடங்குற போதே ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ங்கிற மாதிரி ஒரு முன்னெடுக்கிற அந்த ஒரு வாரத்துல முதல்ல அவனுக்கு ஏன் நம்ம பள்ளிக்கூடம் வரணும், எதுக்காக நம்ம படிக்கணும், படிப்பதனால் நமக்கு கிடைக்க இருக்கின்ற பிரிவிலேஜ் என்ன, அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, அதனால நம்ம எந்த உயரத்தை எட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவும் ஒரு கிளியர் பிக்சர் அவனுக்கு இருந்து விட்டால் அவனுடைய வெற்றியை, அவனுடைய அந்த உயர்வை வேற எந்த சக்தியாலும் தடை செய்ய முடியாது என்பது உறுதி. அதுதான். எனவே நினைப்புக்குள்ள என்ன இருக்கு என்பதை நீ இன்றிலிருந்து சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.